ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் பச்சரிசி வச்சு ஒரு சூப்பரான சாதம் தான் செய்ய போகிறோம். இந்த சாதம் கூட கம்பேர் பண்ணால் பிரியாணி கூட தோற்று போகும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையான இந்த சாதம் செய்கிறதுக்கு 1.5 கப் அளவில் ரேஷன் பச்சரிசியை 4-5 முறை தண்ணி ஊற்றி கழுவிட்டு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ரேஷன் பச்சரிசிங்கிறதுனால தூசு துரும்பு நிறைய இருக்கும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கோங்க. இனி குக்கரை சூடாக்கி 1 டீஸ்பூன் அளவில் நெய்யை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக மொத்தமாக எண்ணெய் சேர்த்து செய்யலாம். எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்ததும் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு வேறு மிளகாய்த்தூள் எதுவும் நாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயை சேர்த்து கொடுங்க. இனி இதில் 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவில் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு இதில் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசியும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு எலுமிச்சையில் பாதி எலுமிச்சையை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு மூடியை திறந்து பார்க்கலாம். நம்மளோட சாதம் அடி பிடிக்காமல் குழஞ்சி போகாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதம் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரேஷன் பச்சரிசி ஆனதுனால டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பயப்பட வேணாம். பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் அடிக்கடி பிரியாணிக்கு பதிலாக இதை தான் வச்சு கொடுக்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரேஷன் பச்சரிசி அப்படிங்கிறதால செலவும் மிச்சம், செய்கிறதும் ஈஸி. எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த சாதம் செய்வோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.